وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدني علما وارزقني فهما. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் இந்த மார்க்க அறிவை இலகுவான முறையில் கற்றுக் கொடுத்த வல்ல நாயன் அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். மென்மேலும் இந்த மார்க்க அறிவை எனக்கும் உங்களுக்கும் தந்து அதை எம் வாழ்வில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தர போதுமானவன் இன்ஷா அல்லாஹ். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் லாஸ்ட் கிளாஸில் இலக்கண வகைகள் படிச்சிருந்தோம். இலக்கண வகைகள் எத்தனையாக பிரியுது என்று சொல்லி பார்த்துருந்தேன். யா ஃபஹமிக்கும் என்று நினைக்கிறேன். அதே போல் ஃபர்ஸ்ட் கிளாஸை எல்லாரும் பார்த்து முடிச்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்காதவங்க செகண்ட் கிளாஸ் பார்க்க வேணும். என்று சொன்னால் பாடம் தெளிவான முறையில் புரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸை பார்த்துட்டு செகண்ட் கிளாஸை பாருங்கள். அதே மாதிரி லாஸ்ட்டில் நாங்கள் பார்த்துருந்த இலக்கண வகைகள், அரபில் 3 இலக்கண வகைகள் காணப்படுது. அந்த 3 இலக்கண வகைகளும் என்னென்ன? இஸ்முன், ஃபிஅலுன், ஹர்ஃபுன். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல். இஸ்முன் என்றால் என்ன கருத்து? பெயர் சொல். ஃபிஅலுன் என்றால் என்ன கருத்து? வினைச்சொல். ஹர்ஃபுன் என்றால் என்ன கருத்து? இடைச்சொல். இந்த 3ஐயும் நாங்கள் அரபுல 3 இலக்கண வகைகள் காணப்படுது. இஸ்முன், ஃபிஅலுன், ஹர்ஃபுன். பட் இந்த 3 இலக்கண வகைகளும் வெவ்வேறு வகைகளாக பிரியப்படுறதையும் நாங்கள் பார்த்தோம். பாயிண்ட் என்ன? அரபுல 3 இலக்கண வகைகள் வருது. கிளியரா? ஓகே. அதில் நாங்கள் இஸ்முண்ட ஒரு விரிவான விளக்கத்தை பார்த்தோம். இஸ்முன் என்றால் என்ன, அதுக்கான அடையாளங்கள் என்னென்ன, அதுக்கு உதாரணங்கள் எப்படி வரும், அதை நாங்கள் எப்படி அடையாளம் காண்ற, அது என்ன மாதிரி வரும் என்ற அந்த இஸ்முண்ட ஒரு இதை நாங்கள் பார்த்து முடிச்சோம். அதுக்கான பயிற்சியையும் நான் தந்திருந்தேன். சரியா? ஸோ இன்றைக்கு பார்க்க போகிறது ஃபிஅலுன் அல்ல. சரியா? இஸ்முன்லே ஒரு வகையாக இருக்கக்கூடிய இன்னொரு பகுதியை தான் பார்க்க போகிறது. இன்ஷா அல்லாஹ் ஃபிஅலுனையும் ஹர்ஃபுனையும் போக போக பின்னால் சொல்லித்தாரேன். ஃபர்ஸ்ட்டுக்கு இதை பார்த்து முடிப்போம். சரியா? இன்றைக்கு பார்க்க போகிறது என்ன? தமீருல் முன்ஃபஸிலா. எல்லாருக்கும் ஸ்க்ரீன் விளங்கிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்க, தமீருல் முன்ஃபஸிலா. சரியா? இதைத்தான் நாங்கள் பார்க்க போறோம். தமீருல் முன்ஃபஸிலா என்று சொல்றது பிரதி பெயர் சொற்கள் என்றதுக்கு தான் சொல்றது. சரி, இந்த பிரதி பெயர் சொற்கள் எல்லாருக்குமே லேசானது தான், எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பட் கொஞ்சம் வித்தியாசமா வருது அரபுல. இன்ஷா அல்லாஹ் நான் அதை சொல்லித்தாரேன். எல்லாரும் கட்டாயமாக விளங்கெடுத்துக் கொள்ளணும். என்னன்னு சொன்னா, பார்த்து சிறுக்கு கஷ்டம் என்று சொல்லி நினைக்காம அதை தெளிவான முறையில நீங்க சரியா விளங்கெடுத்தீங்கன்னு சொன்னா இந்த தமீருல் முன்ஃபஸிலான்றது ஈஸியான படம். ஏன்னா நீங்க சின்னத்துல ஸ்கூல்லையும் படிச்ச ஒரு படம் தான், இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமா அரபுல வருது. அதனால நான் அதை தமிழ்லையும் தந்து அரபுலையும் தந்திக்கிறேன். நான் தமிழ்ல தான் விளங்கப்படுத்துறேன். அப்ப அதை உங்களை விளங்கப்படுத்த கொள்ள அதை ஈஸியா விளங்கெடுத்துக் கொள்ளையிலும். சரியா? அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் தான், நான் சொல்லித்தரத்துல அரபிக் மீனிங் பாடமாக்கிக்கோங்க. சரி, இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பின்னால நான் குர்ஆன் ஆயத்துக்கள் அதுக்கான உதாரணங்கள் எல்லாம் தருவேன். ஃபர்ஸ்ட்டுக்கு இதை பார்ப்போம். பாருங்க, தமீருல் முன்ஃபஸிலா. சரி, தமீருல் முன்ஃபஸிலான்றது பிரதி பெயர் சொற்களுக்கு சொல்றேன். அதாவது ஒரு வார்த்தையில இன்னொரு சொல்லோட இணைக்கப்படாம தனியாக வரக்கூடிய புனை பெயருக்கு தான் சொல்றது பிரதி பெயர் சொற்கள். அதாவது தமீருல் முன்ஃபஸிலான்னு சொல்லி வருது. அதாவது அது இன்னொரு சொல்லோட இணைக்கப்படாது. சரி, அது ஒரு தனிச்சொல்லாகத்தான் வருமே தவிர இன்னொரு சொல்லோட சேர்ந்தோ இல்லை இணைக்கப்பட்டோ அது வரல. சரி, பாருங்க, நான் கீழால 14 பிரதி பெயர் சொற்கள் தந்திக்கிறேன். சரியா? இதுதான் இந்த 14 பிரதி பெயர் சொற்களும். பாருங்க, ஹுவ, ஹுமா, ஹும், ஹிய, ஹுமா, ஹுன்ன. சரி, அடுத்தது அன்த, அன்துமா, அன்தும், அன்தி, அன்துமா, அன்துன்ன, அன, நஹ்னு. இந்த 14 தான் இந்த பிரதி பெயர் சொற்களாக வருது. நாங்கள் மீனிங் பார்த்துட்டு இது எப்படி வருதுன்றத சொல்லித்தரேன். பாருங்க, அதுக்கு முன்னால ஸ்கூல்ல ஒருமைப்பன்மை படிச்சிருப்பீங்க எல்லாரும், அப்படித்தானே?
இப்போ ஒருத்தர் நிக்கிறேன்டா அது ஒருமையாகவும், ஒன்றை விட கூட இருக்குதுண்டா அது பன்மையாகவும் நாங்க படிச்சிருந்தேன். சரியா? ஆனால் அரபுல எப்படி வரும்? இப்ப நான் ஏற்கனவே சொன்னதானே கொஞ்சம் வித்தியாசமா வருது. இப்ப ஸ்கூல்ல ஒருமை பன்மை படிச்சுக்கிட்டீங்க, அதே மாதிரி தான் இது வருது. இங்க எப்படின்னா அரபுல கொஞ்சம் வித்தியாசமா வருது. எப்படின்னா ஒருமை இருமை பன்மையாகத்தான் வரும். சரி, இப்போ ஒரு ஆள் நிக்கிறா அது ஒருமை, அதே ரெண்டு பேர் நிக்கிறேன்டா அது பன்மையாக மாறல, அது இருமையாகத்தான் மாறும். சரியா? ஒருத்தர் நிக்கிறேன்டா ஒருமை, ரெண்டு பேர் நிக்கிறேன்டா இருமையாக மாறுற, மூணு பேர் நிக்கிறேன்டா அதாவது இரண்டுக்கு மேற்பட்டவங்க இருக்கிறேன்டா தான் அது பன்மையாக மாறுற. கிளியரா? இப்ப இது ஒருமை என்று சொன்னால் ஒருத்தர் நிக்கிறதுக்கு சொல்றது, அதே ரெண்டு பேர் நின்னுண்டா அது பன்மையாக மாறுறல்ல, இருமையாகத்தான் மாறும். அதே அந்த ரெண்டு பேருக்கு அங்கால தாண்டி நிக்கிறேன் சொன்னால், அதாவது ரெண்டை விட கூட ஈக்குது என்று சொன்னால் அது தான் பன்மையாக மாறுற. சரியா? இதுதான் அரபுல கொஞ்சம் வித்தியாசமா வருது. எப்படி ஒருமை இருமை பன்மை என்று சொல்லி சொல்லி வருது. கிளியரா? ஓகே, இப்ப பாருங்க, ஹுவ ஹுமா ஹும். சரி, நான் கலர் மாத்தி மாத்தி தந்திக்கிறேன் ஈஸியா விலங்கெடுக்கிறதுக்காக. அதுல பாருங்க, ஹுவ ஹுமா ஹும். ஹுவ என்று சொன்னால் அவன் ஒரு ஆண். ஹுவண்டா அவன் ஒரு ஆண், அதாவது ஒரு ஆணைத்தான் குறிக்கிற இடத்துல. சரி, அதுவும் அவன். சரி, அங்க இருக்கிற ஒரு ஆணை பார்த்து குறிக்கிறது. கிளியரா? அதே ஹுமா, அங்க ரெண்டு ஆணைக்கு ரெண்டு சொன்னா எப்படி வரணும்? ஹுமா அவர்கள் இரு ஆண்கள். அதே இரண்டுக்கு தாண்டி, அதாவது 3 4 5 எண்ணில் அடங்காத எண்ணிக்கைக்கு ரெண்டு சொன்னா எப்படி வருது? ஹும் அவர்கள் பல ஆண்கள் என்று சொல்லி கருத்தை கொண்டு வரும். கிளியரா? ஹுவண்டா அவன் ஒரு ஆண், ஹுமா என்றால் அவர்கள் இரு ஆண்கள், ஹும் என்றால் அவர்கள் பல ஆண்கள். சரி, அப்ப தூரத்தில் இருக்கிற ஒருத்தரை பார்த்து என்ன நடக்குது இங்கனக்கா மாறுது. சரியா? அப்ப தூரத்துல இருக்கிற ஒருத்தரை பார்த்து நாங்க எப்படி சொல்ற, ஒரு ஆணை பார்த்து எப்படி சொல்ற, ஹுவ என்று சொல்லித்தான் சொல்றேன். சரியா? இப்ப அங்கிக்கிற ஒருத்தர் இப்ப நான் சொல்றேன், அங்கீக்கிறது ஆயிஷாண்டி சொன்னா அதை நாங்க சாரி ஒரு ஆணுடைய பேரை கொண்டு வாங்களே, ஆண் பாலை பாக்குறது. அப்ப அங்கீக்கிற ஒருத்தர் ஹாமித் என்று வைங்களே, அப்ப நாங்க எப்படி சொல்லணும்? ஹுவ ஹாமித், அவன் ஹாமித். சரியா? ஏன்னா அங்கீக்கிற ஒருத்தர் ஈகிறாரு, ஆணாக ஈக்கிறாரு. சரியா? அவர் ஹாமிதா ஈக்கிறன்னு சொன்னா எப்படி வருது? ஹுவ ஹாமித், அவர் ஹாமித் என்று சொல்லித்தான் அங்கனக்கா கருத்து வருது. இப்ப கிளியர் ஆயிக்குமே? அப்ப ஹுமா அங்கனக்கு ரெண்டு பேர் இருக்கிறேன் சொன்னா அவர்கள் இரு ஆண்கள், 3 பேர் இருக்கிறேன் சொன்னா ரெண்டையும் தாண்டினவங்க இருக்கிறேன்னு சொன்னா ஹும் அவர்கள் பல ஆண்கள். இது தான் ஆண் பாலுக்கு வாரது, அது தூரத்தில் இருக்கிற அவன் அதுக்கு வாரது. சரி, அதுல பாருங்க, நான் சைடால போட்டிக்கிறேன் படற்கை ஆண் பால். சரியா? இது படற்கையை குறிக்கிறது, அதாவது காயிப் முதக்கர் என்று சொல்றேன். காயிப் என்று சொன்னால் படற்கை, முதக்கர் என்று சொன்னால் ஆண் பாலை குறிக்கும். சரியா? முதக்கரண்டா என்னப்ப? ஆண்பால். சரி, அப்ப இந்த ஹுவ ஹுமா ஹும் எதை சேர்ந்தது? முதக்கரை சேர்ந்தது. சரியா? அதாவது ஆண்பால சேர்ந்தது. கிளியரா இப்ப? ஓகே, அடுத்தது பாருங்க, ஹிய ஹுமா ஹுன்ன. சரி, இப்ப நாங்க எப்படி தூரத்துல ஒரு ஆணை பார்த்து சொன்னோமோ அதே தான் அதே தூரத்துல இருந்து ஒரு பெண்ணை பார்த்து குறிக்கிறேன் சொன்னால் ஹிய, ஒரு பெண்ணை பார்த்து தூரத்துல இருக்கிற ஒரு பெண்ணை பார்த்து சொல்ற எப்படி? ஹிய ஃபாத்திமா, அவள் ஃபாத்திமா. சரியா? அங்கனக்கு ஒரு வாக்கியத்தை போட்டு சொல்றேனே, ஹிய ஃபாத்திமா, அவள் ஃபாத்திமான்னு சொல்லி கருத்து கொடுத்தாச்சு. சரியா? அப்ப ஹியண்டா அவள் ஒரு பெண், ஹுமா அவர்கள் இரு பெண்கள். சரி, இங்கனக்கா இது என்னது? ஆண்பாலுக்கும் தான் பெண் பாலுக்கும் தான், படற்கையான ஆண்பாலுக்கும் பெண் பாலுக்கும் இருவர்கள் என்று சொல்லி வரக்கொள்ள, ரெண்டு பாலினத்திலையும் இருவர்கள் என்று வரக்கொள்ள ஹுமா தான் வர. கிளியரா? அப்ப அதவங்களுக்கு ஈஸியா விலங்கு எடுத்துக்கொள்ளும். அடுத்தது ஹுன்ன. சரி, ஹுன்னடா அவர்கள் பல பெண்கள். சரியா? அப்ப ஹிய ஹுமா ஹுன்ன. அப்ப தூரத்தில் இருக்கிற ஒருத்தரை பார்த்து ஹியண்டி சொல்ற, ஒரு தூரத்துல இருக்கிற ஒரு பெண்ணை பார்த்து, அதே ஆணை பார்த்து சொன்னா ஹுவ, பெண்ணை பார்த்தேன்டா ஹிய, அதே இரண்டு ஆண்களை பார்த்தேன்டா ஹுமா, அதே இரண்டு பெண்களை பார்த்தேன்டா ஹுமா, அதே பல ஆண்களை பார்த்தேன்டா ஹும், அதே பல பெண்களை பார்த்தேன்டா ஹுன்ன. சரி, அப்ப பெண் பாலுக்கு எப்படி வருது? காயிப் முஅன்னஸ். சரியா? காயிப் என்றால் படற்கை, படற்கை பெண் பால், முஅன்னஸ் என்று சொன்னால் பெண் பால். சரி, முதக்கர் என்றால் ஆண் பால், முஅன்னஸ் என்று சொன்னால் பெண் பால். கிளியரா? அப்ப ஹுவ ஹுமா ஹும் அது எதுக்கு வருது? காயிப் முதக்கருக்கும், ஹிய ஹுமா ஹுன்ன காயிப் முஅன்னஸுக்கும் வருது. கிளியரா? அப்ப இத ஒரு தடவை சொல்லிக் கொள்வோம். ஹுவ ஹுமா ஹும், ஹிய ஹுமா ஹுன்ன,
ஹுவ அவன் ஒரு ஆண், ஹுமா அவர்கள் இரு ஆண்கள், ஹும் அவர்கள் பல ஆண்கள், ஹிய அவள் ஒரு பெண், ஹுமா அவர்கள் இரு பெண்கள், ஹுன்ன அவர்கள் பல பெண்கள். கிளியரா? சரி, இது படர்க்கைய பார்த்து தான் குறிக்கிறேன். சரியா? அடுத்தது பாருங்க, அந்த அன்துமா அன்தும், அன்தி அன்துமா அன்துன்ன. அந்த சொன்னால் நீ ஒரு ஆண். சரியா? அன்தண்டா நீ ஒரு ஆண், அதாவது முன்னிலை ஆண்பால். ஹாதிர் முதக்கர் என்று சொல்ற அந்த அன்துமா அன்தும் என்றால் அது ஹாதிர் முதக்கருக்கு வரும். ஹாதிர் என்று சொன்னால் முன்னிலை, முதக்கர் என்றால் ஆண்பால். சரி, அப்ப முன்னிலை ஆண்பாலை குறிக்கிறது அந்த. இப்ப முன்னுக்கு இருக்கிற ஒருத்தரை பார்த்து அந்த நீ, சரி, நீ ஒரு ஆண், ஒரு ஆணை பார்த்து சொல்றேன்னா அந்த. சரி, அதே இரண்டு ஆண்களுக்கு இரண்டு சொன்னா முன்னுக்கு அன்துமா, அதே பல ஆண்களுக்கு இரண்டா அன்தும். சரியா? நீங்க எப்படி ஹுவ ஹுமாவை விலங்கெடுத்தீங்களோ அதே தான் நீங்க எனக்கு வருது, பட் அது படர்க்கை, இது முன்னிலை. கிளியரா? அது அடுத்தது பாருங்க, அன்டி அன்துமா அன்துன்ன. இப்ப நீ என்றத நாங்க இப்ப ஆண் பால்ல தான் பார்த்தோம், ஹாதிர் முதக்கர்ல. இப்ப அன்டி அன்துமா அன்துன்ன எப்படி வருது? ஹாதிர் முஅன்னஸ்ல வருது, அதாவது முன்னிலை பெண் பால்ல வருது. கிளியரா? அப்ப அன்தி நீ ஒரு பெண், அன்துமா நீங்கள் இரு பெண்கள், அன்துன்ன நீங்கள் பல பெண்கள். கிளியரா? இப்ப ஒரு தடவை சொல்லிக் கொள்வோம். அந்த அன்துமா அன்தும், அன்தி அன்துமா அன்துன்ன. அந்த நீ ஒரு ஆண், அன்துமா நீங்கள் இரு ஆண்கள், அன்தும் நீங்கள் பல ஆண்கள். அன்தி நீ ஒரு பெண், அன்துமா நீங்கள் இரு பெண்கள், அன்துன்ன நீங்கள் பல பெண்கள். அடுத்தது பாருங்க, முத்தக்கல்லி. முத்தக்கல்லிம் என்று சொன்னால் தன்னிலை, தன்னைத்தானே குறிச்சு கொள்றது. சரியா? முத்தக்கல்லிம் என்று சொல்றது தன்னைத்தானே குறிக்கிறது, அதாவது அண்ண. அண்ணா என்று சொன்னால் நான், என்ன குறிக்கிறது. சரி, அதே நஹ்னு என்றால் நாங்கள், என்னோட இன்னும் பல பேர் இருக்கிறண்டா நாங்கள், நஹ்னு நாங்கள். கிளியரா? அன நான், நஹ்னு நாங்கள். கிளியர் தானே? இப்ப அண்ணா என்று சொன்ன, இப்ப என்ன பேரை சொல்றேன்னா அன ஃபாத்திமா, நான் ஃபாத்திமான்னு சொல்லி கருத்து கொடுக்கிறேன். சரி, சரியா? இப்ப அதே நஹ்னு நாங்களை கொண்டு வந்தேன்னு சொன்னா நஹ்னு முஸ்லிமூன, நாங்கள் முஸ்லிம்கள். கிளியரா? நாங்கள் முஸ்லிம்கள், நாங்கள் எல்லாருமே முஸ்லிம்கள் என்று சொல்லி வருது. இப்ப நஹ்னு என்றால் நாங்களை குறிக்கிறது. கிளியரா? இதுதான் அமீருல் முன்ஃபசிலா பிரதி பெயர் சொற்கள்ல 14 பிரதி பெயர் சொற்களும். சரி, என்னன்னா ஹுவ ஹுமா ஹும், ஹிய ஹுமா ஹுன்ன, அந்த அன்துமா அன்தும், அன்தி அன்துமா அன்துன்ன, அன நஹ்னு. சரி, இதுதான் 14 பிரதி பெயர் சொற்களும். இது எப்படி வரும்? தூரத்தில் இருக்கிற ஒருத்தரை பார்த்தா நாங்க எப்படி சொல்லணும்? முன்னிலையில முன்னுக்கு இருக்கிற ஒருத்தரை பார்த்தா எப்படி சொல்லணும்? தன்னைத்தானே குறிச்சு கொள்றேன்டா எப்படி சொல்லணும்? எங்கள் எல்லாருமே குறிக்கிறேன்டா எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்த்துட்டேன். சரி, நீங்க இந்த ஹுவ ஹுமாஹும், ஹிய ஹுமாஹுன்ன, இந்த ஹுவவை விலங்கெடுத்தேன்டா ஹியவை விலங்கெடுக்க தேவையில்ல. என்று சொன்னால் ஹுவ நாங்க எதை பார்த்தோமோ அதே தான் ஹியும் வருது, அது ஆண்பால், இது பெண்பால். சரி, அதே அந்தவ விலங்கெடுத்தா போதும், அந்தி வேறவா விலங்கெடுக்க தேவையில்ல. ஏண்டா முன்னிலையில் இருக்கிற ஆண்பாலும் ஒன்று தான், பெண்பாலும் அங்கனக்கா வேற, அது ஆண்பால் வருது, இது பெண்பாலா வருது. சரியா? விளக்கம் ஒன்று தான், பட் அது பாலினத்துல வேறுபடுது, ஆண்பால் பெண்பால் என்று. சரியா? இவ்வளவு தான் இந்த பமீருல் முன்ஃபசிலா பிரதி பெயர் சொற்கள். சரியா? இப்ப இதுக்கு நான் உங்களுக்கு அல் குர்ஆன்ல இருந்து உதாரணத்தை கொண்டு வரேன். சரியா? இப்ப நான் வேற உதாரணம் கொண்டு வராம நீங்க அல் குர்ஆனை பொருளுணர்ந்து ஓதுறது தானே நோக்கம். ஸோ நான் அல் குர்ஆன்ல இருந்தே எனது உதாரணத்தோட அந்த பொருளை கொண்டு வர, அப்போ உங்களுக்கு கிளியரா விலங்கெடுத்து கொள்ளும். இப்படி ஓதுறேன்னு சொன்னால் இந்த பொருள் வருது என்றது நீங்க விலங்கெடுக்கணும். சரியா? இப்பதான் நீங்க கிளியரா விலங்கெடுத்து கொண்டு போகணும். ஏன்னா நான் இனி வரக்கூடிய எல்லாத்துக்கும் சாதாரணமா உதாரணங்கள் தரப்போறல, அல் குர்ஆன்ல இருந்தே உதாரணங்களை கொண்டு வர. சரியா? அப்ப அல் குர்ஆன்ல இருந்து உதாரணங்களை கொண்டு வரக்கொள்ள, நீங்க அல் குர்ஆன் உதாரணங்களை பார்க்கக்கொள்ள நீங்க வேற ஓதி கொண்டு போகல. இந்த கருத்துக்கு நாங்க இதைத்தான் பார்த்தா, அப்ப இதுதான் இவ்விடத்துல கருத்து வருதுன்றது உங்களுக்கு விளங்க தானாவே அந்த பொருள் உணர்ந்து பட்டுடும். சரியா? ஓகே, பாருங்க, அதுல சின்ன ஒரு உதாரணம் தந்திக்கிறேன் பாருங்க. நஹ்னு முஃமினூன, நாங்கள் முஃமின்கள். முஃமினூன என்று சொன்னால் முஃமின்கள், முஃமின் என்றால் முஃமின். சரி, முஃமினூன அது பன்மையாக வருது, அது நாங்க பின்னால போக சொல்லி தரேன். நஹ்னு என்றால் நாங்கள். அடுத்தது ஹுவ தாலிபுன், அவன் ஒரு மாணவன். தாலிபுன் என்றால் ஒரு மாணவன், ஹுவ என்றால் அவன். நாங்க படிச்சது யாதிக்கிறேன்,
அதே மாதிரி ஹிய தபீபத்துன், அவள் ஒரு வைத்தியர். சரியா, அவள் ஒரு வைத்தியர் என்றாலும் அது பெண் வைத்தியர் என்றதை நாங்க விலங்கெடுக்கணும். எப்படி ஹுவவா ஹியவா வந்திக்கிறன்றது. அடுத்தது வந்து பெண் பாலுக்கு வந்து அந்த தா வந்திக்கிற மர்பூத்தான்றது அது சொல்லும், அது பெண் பாலா விலங்கெடுத்து கொள்ளிலும் அது பின்னால போக போக சொல்லி தருவோம். அடுத்தது பாருங்க, அன முஸ்லிமுன், நான் முஸ்லிம். கிளியரா? ஓகே. இப்ப ஒவ்வொன்றுக்கும் வந்து உதாரணம் தரேன். அல் குர்ஆன்ல இருந்து உதாரணம் கொடுக்க போறேன். நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்னென்ன பார்த்தோமோ அதை தான் நாங்க அல் குர்ஆன்ல இருந்து உதாரணம் தேடி கொண்டு வந்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இது மூலமா பார்த்துக்கொள்ளும். நீங்க இதை விலங்கெடுக்கிறதன் மூலமாக உங்களுக்கு விலங்கெடுக்கலும் நாங்க இந்த அல் குர்ஆனை பொருள் உணர்ந்து ஓதுற பயிற்சியில எந்த அளவுக்கு முன்னேறிட்டு போறோம் என்றது. சரியா, இது உங்களோட கையில தான் நிக்கிற என்னது, நீங்க அதை விலங்கெடுக்கிற வரைக்கும் தான். சரி, கிளியரா விலங்கெடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிளியரா விளங்கும். சரி, பாருங்க, ஹுவ நாங்க ஃபர்ஸ்ட் கூட பார்த்தோம். ஹுவண்டா அவன் என்ற கருத்து. சரி, எந்த இது முதக்கர் முதக்கரா முஅன்னஸா, முதக்கராக வருது. சரியா, காயிப் முதக்கராக கொண்டு வரப்பட்டு பாருங்க. 112வது அத்தியாயம் 1வது வசனம், உல் ஹுவல்லாஹு அஹது, உல் ஹுவல்லாஹு அஹது. அங்கனக்கா ஹுவ என்று சொல்லி வந்திருக்கிறார். சரி, நபியே நீர் கூறுவீராக அல்லாஹ் அவன் ஒருவனே. சரி, அப்ப அங்கனக்கா ஹுவ அவடத்துல நாங்க விலங்கெடுக்கணும். எனக்கா எப்படி விலங்கெடுக்கணும் என்று சொன்னால் உல் ஹுவல்லாஹு அஹத் என்று சொல்லி வருது தானே. இவ்விடத்துல ஹுவன்ற ஒரு கருத்து வருது என்றால் நாங்க படிச்சோம் என்னது, அவன் என்ற கருத்து. அப்ப இங்கனக்கா புல் ஹுவன்றது அவன் என்று சொல்லி இவ்விடத்துல வந்தாச்சு என்றதை நீங்க விலங்கெடுக்கணும். அப்ப அங்கனக்கா அவன் என்ற ஒரு பொருள் ஒன்று ஈக்குது. சரி, அப்ப ஹுவன்றது அவன். எனக்கு அல் குர்ஆன் வசனம் வந்தாச்சு, குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே நீர் கூறுவீராக அல்லாஹ் அவன் ஒருவனே. சரி, அவன் ஒருவனே. ஹுவன்றது அவன் என்ற கருத்து. அடுத்தடுத்து இப்ப அல்லாஹ் என்றா தெரியும், அல்லாஹ் என்று, அஹத் என்றா ஒருவன், கூறுவீராக. சரி, அது நாங்க போக போக அடுத்தடுத்த மீனிங்க வந்து சொல்லி தருவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு தரத்துக்கு இதை வந்து நீங்க விலங்கெடுத்து கொண்டு வாங்க, பின்னால போக போக எல்லாமே கிளியரா வரும். சரியா, அடுத்தது பாருங்க, ஹும் வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். 51வது அத்தியாயம் 18வது வசனம், அவர்கள் விடியற் காலங்களில் பிரார்த்தனையின் போது இறைவனிடம் மன்னிப்பு கோரிக்கொண்டிருப்பார்கள். சரி, வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். ஹும் என்ற அவடத்துல நாங்க விலங்கெடுக்கணும், அவர்கள் என்று சொல்லி கருத்து வருது. சரியா, அப்ப என்னது, ஹும் என்றால் அவர்கள். இங்கனக்கா அல் குர்ஆன் உதாரணம் வந்து தந்து. சரி, அடுத்தது பாருங்க, ஹிய வஹிய தஜ்ரி பிஹிம் ஃபீ மௌஜின் கல் ஜிபாலி. 11வது அத்தியாயம் 42வது வசனம், பின்னர் அக்கப்பல் மலைகளை போன்ற அலைகளுக்கிடையே அவர்களை சுமந்து கொண்டு செல்லாயிற்று. சரி, அவர்கள் ஹிய அவர்கள் என்று ஒரு கருத்து கொடுக்குறாங்கனக்கா. ஹிய காயிப் முஅன்னஸா முதக்கரா, முஅன்னஸாக வருது, பெண் பாலாக வருதா. அடுத்தது பாருங்க, ஹுன்ன வகுல்லில் முஃமினாத்தி யகுதுல்ன மின் அபசாரிஹின்ன வயஹ்ஃபல்ன மின் அபசாரிஹின்ன வயஹ்ஃபல்ன. ஹின்ன என்று சொல்லி அவடத்துல கருத்து கொடுக்குற. ஹின்னண்டா அவர்கள், முஅன்னஸ கொடுக்குற. சரியா, பெண் பால கொடுக்குற. என்ன சொல்ற, 24வது அத்தியாயம் 31வது வசனம், இன்னும் முஃமினான பெண்களுக்கு நேர் கூறுவீராக அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும். சரி, அப்ப என்னது, அவர்கள் ஹின்ன என்ற கருத்து, சாரி முன்ன என்று சொல்ற கருத்தை கொடுக்குற. சரி, ஹுன்ன என்று சொன்னால் அவர்கள், ஹுவஹுமாஹும் ஹியஹுமாஹுன்ன. அவடத்துல அந்த ஹின்னண்டு சொல்லி அபசாரி ஹின்னண்டு சொல்லி கருத்தை கொடுக்கறது வந்து அது அவடத்துல ஹரக்கத்துக்கள் வந்து அந்தந்த சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும், இருந்தாலும் அது பெண்பால். சரி, ஹின்ன அவர்கள் என்று சொல்லி கருத்து வருது. அடுத்தது பாருங்க, அந்த ஆலு சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். அந்த, சரி, 2வது அத்தியாயம் 32வது வசனம், அவர்கள் இறைவா நீ தூயவன், நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை தவிர எதை பற்றியும் எங்களுக்கு அறிவு இல்லை, நிச்சயமாக நீ பேரறிவாளன் விவேகமிக்கோன் என கூறினார்கள். சரி, அப்ப அங்கனக்க பாருங்க, இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். அந்த சொன்னால் என்ன, நீ என்ற கருத்து. கிளியரா, அன்தண்டா நீ, நாங்க பார்த்தோமா இல்லையா ஃபர்ஸ்ட் கூட, அன்தண்டா நீ, அன்துமா என்று சொன்னால் நீங்கள், 2 பேருக்கு சொல்றது. அன்துன்ன என்று சாரி அன்தும் என்று சொன்னால் நீங்கள், அதுவும் நீங்கள் தான், அது பல பேருக்கு சொல்றது. சரியா, அப்ப அன்தண்டி சொன்னால் நீ. அப்ப இன்னக்க அந்த இன்னக்க அந்த அந்த குழந்தைங்களுக்கு வந்துடணும், அன்தன்றது நீ என்று கருத்தை கொடுக்குற. அடுத்தது பாருங்க, அன்தும் ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلمون إن كنتم مؤمنين.
3வது அத்தியாயம் 139வது வசனம். எனவே நீங்கள் தைரியத்தை இழக்காதீர்கள், கவலையையும் கொள்ளாதீர்கள். நீங்கள் முஃமின்களாக இருந்தால் நீங்கள் தாம் உன்னதமானவர்களாக இருப்பீர்கள். சரி, அங்க நான் பாருங்க வ அன்தும். சரி, எப்படி வருது? வ அன்துமுல் அலமூன. இங்கனாக்கா வ அன்துமுல் அலமூன. அன்தும் என்று சொல்லக்கூடிய நீங்க விளங்கெடுக்கணும். அன்தும் என்ற கொலை அங்கனக்கா நீங்கள் என்று சொல்லி கருத்து வருது. கிளியரா? அன்தும் என்ற கொலை விலங்கெடுத்துடணும். அன்தும் என்றால் நீங்கள் என்று சொல்லி அங்கனக்கா கருத்தொண்டு வருது என்று சொல்லி. இப்ப அல் குர்ஆன்ல நீங்க இது மட்டுமல்ல, இன்னும் இடங்கள், இப்ப அன்தும் என்றது இந்த வசனத்துல மட்டுமல்ல வருது, இன்னும் பல இடங்கள்ல வரும். அப்ப பல இடங்கள்ல ஓதி கொண்டு வரக்கொள்ள எல்லாரும் அல் குர்ஆன் ஓதுறீங்க தானே, அப்ப அந்த அல் குர்ஆன் ஓதிட்டு போக்கொள்ள விலங்கெடுத்து கொள்ளணும். அன்தும் என்று சொன்னால் நீங்கள் என்று சொல்லி இடத்துல ஒரு கருத்து வருது, அன்ட என்று சொன்னால் நீ என்று சொல்லி இடத்துல ஒரு கருத்து வருது, உன்ன என்று சொன்னால் நீங்கள் என்று சொல்லி எனக்கு ஒரு கருத்து, சாரி உன்னண்டா அவர்கள் என்று சொல்லி எனக்கு ஒரு கருத்து வருதுன்றத நாங்கத்தான் விலங்கெடுக்கணும். கிளியரா? அடுத்தது பாருங்க அனண்டா எப்படி, அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுத்னி வ அகிமி ஸலாத்த லிذிக்ரி. 20வது அத்தியாயம் 14வது வசனம். நிச்சயமாக நான் தான் அல்லாஹ், என்னை தவிர வேறு நாயன் இல்லை, ஆகவே என்னை நீர் வணங்கும், என்னை தியானிக்கும் பொருட்டு தொழுகையை நிலைநிறுத்துவீராக. இங்க நான் பாருங்க, இன்னனி அனண்டா நான் தான், அனல்லாஹ நான் தான் அல்லாஹ். அனண்டி சொன்னால் நான் என்ற கருத்து அல்லாஹ் அந்த அல் குர்ஆன் வசனத்துல கொடுக்கிறார். சரியா? அல்லாஹ்வை குறிக்கிற நான். லா இலாஹ இல்லா, அல்லாஹ்வே தவிர வேறு நாயன் இல்லை. அன ஃபஅபுதுனி, என்னை நீர் வணங்குவீராக. அங்கனாக்கா திரும்ப நாங்க பார்த்துக்கொள்ளணும். இன்னொரு கருத்து வருது. அனண்டா திரும்ப என்னை, அல்லாஹ் அவனை குறிக்கிறான். சரியா? என்னை தன்னை குறிக்கிறான் என்று சொல்லி நாங்க விலங்கெடுத்துக் கொள்ளணும். சரியா? அல் குர்ஆன் வசனனை பார்க்கிறது. அப்ப பாருங்க, எனக்கு 2 தடவை வருது. என்று சொன்னால் நான் என்ற கருத்தை தன்னைத்தானே முத்தக்கல்லிம் என்று சொல்லி சொல்றேன். சரி, தன்னைத்தானே குறிக்குது. விளங்கிஷா? தன்னிலை. அடுத்தது பாருங்க, நஹ்னு 15வது அத்தியாயம் 9வது வசனம். இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன். நிச்சயமாக நாம் தான் நினைவூட்டும் இவ்வேதத்தை உம்மீது இறக்கி வைத்தோம், நிச்சயமாக நாமே அதை பாதுகாவலனாக இருக்கிறோம். சரியா? இன்னா நஹ்னு நாங்கள். சரியா? நாமே என்று சொல்லி வருது, நாங்கள் பல பேரை குறிக்குது. கிளியரா? இப்ப அல் குர்ஆன் வசனத்திலிருந்து உங்களுக்கு ஒவ்வொரு உதாரணங்களையும் தெளிவாக விளங்கப்படுத்தி அதை எந்த மாதிரி வருது, நாங்க இப்ப இந்த கட்டத்துல வந்தா எப்படி விளங்கெடுக்கணும்ன்றது உங்களுக்கு விளங்கிக்கும். சரியா? நீங்க என்ன செய்யணும்? கட்டாயம் பொருள் பாடமாக்கணும். அதே மாதிரி நீங்க இப்ப அல் குர்ஆனை ஓதிட்டு போக்கல இப்படியான கருத்து வந்தாண்டா அவடத்துல நீங்க விளங்கெடுக்கணும். எனக்கா நஹ்னு என்று சொல்லி வந்தா நாங்கள் என்று சொல்லி அல்லாஹ் கருத்தை கொடுக்கிறான். அதே மாதிரி என்று சொல்லி வந்தேன் சொன்னா நான் என்ற அவன் அல்லாஹ் குறிக்கிறான் என்றதை நாங்க அவடத்துல விலங்கெடுக்கணும். அடுத்தடுத்த சொற்களையும் இப்ப உதாரணமா சொல்றேனே, இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன். சரியா? இதுல இன்னாண்டா என்னது, நஸல்னாண்டா என்ன, அதோட மீனிங் எல்லாம் உங்களுக்கு தெரியணும். அது பின்னால போக போக தெரியும். சரியா? இப்பக்கு நீங்க தந்தத்தை மட்டும் கிளியரா விளங்கெடுத்துக்கோங்க. இதுக்கான மீனிங்கை மட்டும் நீங்க சரியா பார்த்துக்கோங்க. சரியா? இப்ப உங்களுக்கு நஹ்னுவை நாங்க சொல்லி தந்தாச்சு. நஹ்னுண்டா என்னான்னு தெரியும். அல் குர்ஆன்ல ஓதக்கொள்ள நஹ்னு என்று சொல்லி பொருள் சொன்னா அதுக்கு நாங்க எப்படி கருத்து கொடுக்கணும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். இப்ப கிளியரா? அடுத்தது இப்ப நாங்க போக போக அடுத்ததையும் சொல்லி தந்துட்டு இருந்தா உங்களுக்கு அல் குர்ஆன் ஓதி கொண்டு போகல, தானாகவே அது உணர்ந்து பட்டுடும். பட் பொறுமையாகத்தான் நாங்க போகணும். சரியா? சோ இன்ஷா அல்லாஹ் இந்த பாடம் எல்லாருக்குமே விளங்கிக்கும் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு படிச்சது இஸ்முன்லே ஒரு வகையாக வருது பமீருல் முன்ஃபஸிலா, பிரதி பெயர் சொற்கள். அது பிரதி பெயர் சொற்கள் என்ற எப்படி வருது, அந்த 14 பிரதி பெயர் சொற்கள் இருக்கிறது, அது எப்படி வருதுன்றதையும் அதுக்கான உதாரணம் என்னன்றதையும் நாங்க பார்த்தோம். சரியா? இப்ப ஒரு தம்ரீன் 3 தம்ரீன் தான் தந்திக்கிறேன் பாருங்க. முதலாவது பாருங்க, தமீருல் முன்ஃபஸிலா என்றால் என்ன, அதுக்கான விளக்கத்தை எழுதுங்க. நீங்க எந்த மாதிரி விளங்கெடுத்தீங்களோ அதை எழுதினா சரி. சரியா? அடுத்தது பாருங்க, தமீருல் முன்ஃபஸிலாவுடைய எழுத்துக்கள் எத்தனை, அவை எவை. சரியா? தமீருல் முன்ஃபஸிலாக்கள் எத்தனையாக வருது, அதே மாதிரி அதனக்கா எழுத்துக்கள் என்று சொல்லி போட்டிக்கிறேன், அதை மாத்துங்க சொற்கள் என்று சொல்லி. சரியா? தமீருல் முன்ஃபஸிலாவுடைய சொற்கள் எத்தனை, அவை எவை, அதை எழுதுங்க. 3வது பாருங்க, ஹுவ
அன்த, அன, நஹ்னு இந்நான்கு பிரதி பெயர் சொற்களுக்கும் அல் குர்ஆனில் இருந்து ஒவ்வொரு உதாரணங்கள் தருக. இது தான் மெயின் பயிற்சி. உங்களோட என்ன செய்யணும், ஹுவ என்றதுக்கும் அன்த என்றதுக்கும் அன என்றதுக்கும் நஹ்னு என்றதுக்கும் என்ன செய்யணும், அல் குர்ஆனை பெரட்டி பாருங்க. ஹுவ என்று சொல்லி வார கருத்துல அந்த வசனத்தை மட்டும் எழுதினா சரி. சரியா? இப்ப நான் உங்களுக்கு எப்படி அல் குர்ஆன்ல இருந்து ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் தேடி தந்தேனோ அதே மாதிரி நீங்க உங்களோட முயற்சியை கொண்டு அல் குர்ஆன்ல இருந்து பொருளை வந்து தேடி எழுதுங்க. என்னத்துக்கு, ஹுவ அன்த அன நஹ்னு இந்த நாளுக்கு மட்டும்தான் எழுதக்கொள்ள எத்தனாவது அத்தியாயம் எத்தனாவது வசனம் என்றதையும் வந்து கட்டாயம் எழுதிக்கோங்க. சரி, ஏன் இந்த பயிற்சியை தந்தேன்னு சொன்னால் அப்பதான் உங்களுக்கு மைண்ட்ல இன்னும் நிற்கும். அல் குர்ஆன் ஓதக்கொள்ளையும் உங்களுக்கும் தெளிவாக விளங்கெடுத்துக் கொள்ளையிலும் இந்த வசனம் இந்த இத கருத்தை தான் கொடுக்குதுன்றது. ஹைர் அல்ஹம்துலில்லா. இப்ப எல்லாருக்குமே பாடம் விளங்கிக்கும் வேண்டி நம்புறேன். அதே மாதிரி ஒவ்வொரு உதாரணங்களையும் பார்த்துக்கோங்க, திரும்ப தெளிவாக பார்த்துக்கோங்க. அதே போல பயிற்சியை வந்து கட்டாயம் செய்யுங்க. நீங்க பயிற்சி செய்ய செய்யத்தான் உங்களுக்குள்ள அந்த ஒவ்வொன்றும் அதை படிச்ச ஒவ்வொரு பாடங்களும் வந்து ஆழமாக வந்து பதிய போறது. அடுத்தது வந்து சொற்கள் கட்டாயம் பாடமாக்கணும். சொற்கள் பாடமாக்கினா தான் நீங்க எதையும் வந்து செய்ய இயலும். சரியா? இப்ப நீங்க ஒரு தமிழ் மீடியமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒவ்வொன்றுடையும் சொற்கள் தெரியும் சொற்களும் தான் நீங்க தமிழால பேசுறீங்க. இங்கிலீஷ் தெரியும் என்று சொன்னா ஒவ்வொன்றுடையும் சொற்கள்கள் உங்களுக்கு தேவையானதை படமாக்கின சொற்களும் தான் இங்கிலீஷே பேசுறீங்க. சிங்கள மீடியம் தெரியுமா இருந்தாலும் உங்களுக்கு அந்த சொற்கள் ஒவ்வொன்றும் நாங்க எங்களுக்கு இப்ப இதுக்கு என்ன சொல்றேன்றது தெரியுமாக இருந்தால் தான் அந்த பாஷையை வந்து உங்களுக்கு பேசலாம். அதே மாதிரி தான் உங்களுக்கு அரபு தெரியணும், அரபு பாஷையை பேசணும், அல் குர்ஆன் விளங்கெடுக்கணும்னா அதுக்கான சொற்கள் வந்து அதுக்கான மீனிங் வந்து கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அது இல்லாம உங்களுக்கு ஒரு நாளும் எந்த ஒரு பாஷையும், அது இங்கிலீஷ் ஆயிக்கட்டும், சிங்கள ஆயிக்கட்டும், தமிழ் ஆயிக்கட்டும், அரபு ஆயிக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சொற்கள் படம் இருந்தா தான் தெரியும், இல்லாட்டி அது தெரியாது. சரியா? அது சொற்களும் அரபுல வந்து சொற்கள் படமாக்குறது ஆக முக்கியமாக்கிற சொற்களை வந்து படமாய்க்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கக்கொள்ளே உங்களுக்கு தானாகவே சொற்கள் எல்லாம் படமாய்க்கும் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் சொற்களை வந்து எல்லாரும் படமாய்க்கோங்க. என்ன சரி டவுட் இருக்குது சொன்னா என்ன பிரைவேட்டா கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டுக்கான வீடியோ வந்து கிளியரா எடுத்துக்கோங்க. இதோட பாடத்தை முடிக்கிறேன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்ம இன்னக அன்தல் வஹ்ஹாப். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.